டாய் Maverick எங்கடா ஃபேஷன் வீடியோஸ்? இவன் கை காலை உடைச்சி நல்லா வடை சட்டியில் போட்டு வறுத்து ரோட்டில் போடுங்கடா. ஃபேஷன் வீடியோஸே போட மாட்டேங்கிறான். கனவா? நம்ம ஃபேமிலியில் இருக்கவர் தான் யாரோ திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் லைக் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் தானே போட்டுறேன்ப்பா. அதுக்கு போய் எப்பா கெட்ட கனவுலாம் கொடுக்குறீங்க? இப்போ இன்றைக்கி அதை பார்த்துருவோம்ப்பா கிளியராக. இன்றைக்கி ஒரு 5 டிப்ஸ் பார்ப்போம்ப்பா ஹேர் ஹெல்த்தியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கேப்பா கெட்ட கனவுலாம் கொடுக்குறீங்க? வந்துட்டேன்ப்பா, மேவரிக் வந்துட்டேன். நம்பர் 1 சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. எதுக்கு மேவரிக் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புன்னு சொல்கிறேன்? சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு உங்கள் ஹேருக்குன்னு ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு சல்ஃபேட் இருந்துச்சுன்னா அந்த நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங்கை உங்கள் ஹேர்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் ஹேர் கலர் பண்ணியிருந்தா கூட சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக இருந்துச்சுன்னா அந்த ஹேர் கலர் ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். சப்போஸ் அதில் சல்ஃபேட் இருந்துச்சுன்னா உங்களோட ஹேர் கலரிங் ரொம்ப சீக்கிரமாக ரொம்பவே சீக்கிரமாக போயிடும். அண்ட் உங்களோட ஹேருக்கு அந்த நேச்சுரல் மாய்ஸ்சர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஹேருக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவை செலக்ட் பண்ணுங்க. எஸ், சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தானே. என்ன பேசிட்டு இருக்க மாதிரி லூஸானா நீ? நம்பர் 2 நோ ஹாட் வாட்டர் பாத். நம்ம குளிக்கும் போது ரொம்ப ஹாட் வாட்டராக பயன்படுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஹேருக்கு நேச்சுரலாக கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் கூட அப்படியே வைப் அவுட் ஆகி வாஷ் அவுட் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஹாட் வாட்டர் பாத் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் ரொம்ப பிரிட்டிலாக அண்ட் பிரேக்கேஜ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிச்சா நம்ம ஹேர் கொஞ்சமாக டிக் 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 டிக்னு உடைய ஆரம்பிச்சிடும். அப்படி பிரேக்கேஜ் ஆகிடுச்சுன்னா முடி நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகிடுமே. நல்லா சுடு தண்ணியில் குடிச்சா நல்லா தக்க ஜிக்கு ஜிம்னு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக முடியை ஸ்பாயில் பண்ணிக்கிறதா? இல்லை. ஸோ எப்பவுமே வார்ம் வாட்டரில் குளிக்க பழகிக்கும் இனிமேல். அதுதான் பெஸ்ட்டு. நம்பர் 4 ப்ராப்பர் ஃபுட் டயட். நம்மளோட இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம், பட் ஆனால் வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம டயட் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹேருக்கு நல்ல விட்டமின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், திக்கராக வளரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள் டயட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் டயட்டை மெயின்டைன் பண்ணும்போது தேர் கம்ஸ் மேன் மேட்டர்ஸ் ஹேர் கம்மிஸ். இதை நான் லாஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்மளோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணி மேவரிக் ப்ரோ நல்ல ரிசல்ட்ஸ் தரஞ்சி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. ஸோ இட் வாஸ் சம்திங் குட். நம்ம ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு தேவையான விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இட் வில் கிவ் ஆல் நியூட்ரியன்ஸ் டு யுவர் ஹேர் இந்த ஃபார்ம் ஆஃப் கம்மீஸில் இருக்கிறதுனால ஈஸியாக சூவபுளாக சாப்பிட்டுட்டு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக சாப்பிட்டு போயிடலாம். இதில் மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் அண்ட் பியர்ட் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணது, உங்களோட ஹேர் நல்லா திக்கனிங் அண்ட் ஸ்ட்ராங்கராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் உங்களோட ஹேரை தின்னிங் ஆகிறதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட பிரேக்கேஜ் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. எக்ஸ்ட்ராவா இட் ஸ்டிமுலேட்ஸ் கொலோஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் யுவர் ஹேர் ஃப்ரம் ஏஜிங். அண்ட் இதில் 3 இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் இருக்கு லைக் பயோட்டின் மேஜர் இன்கிரீடியன்ட் அண்ட் ஜிங்க் அண்ட் தேர்ட் என்ன பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் which I say A, C and E. யூசேஜ் இஸ் வெரி சிம்பிள். டெய்லி 2 to 3 months எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப் டு கன்சியூம், 100% வீகன், சுகர் ஃப்ரீ, கெலாட்டின் ஃப்ரீ, 0 சைடு எஃபெக்ட். உங்களோட டயட்ல இருக்க நியூட்ரிஷனல் கேப்பை இது ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ மேன் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஹோஸ்டாலிக் மென் வெல்னஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஹேர், எனக்கு ஸ்லீப்ல இல்ல ஸ்கின்ல இல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன் கன்சல்டேஷன் டாக்டர்ஸோட நீங்க பிரைவேட்டா வச்சுட்டு அவங்க சொல்யூஷன்ஸ் தருவாங்க. ஸோ அதை வச்சு யூ கேன் ரெக்டிஃபை யுவர் சொல்யூஷன்ஸ். அண்ட் எப்பவுமே உங்ககிட்ட வரும்போது நான் ஒரு கூப்பன் கோட்லாம் வர மாட்டேன். மேவரிக் ஃபேமிலி கிட்ட வரும்போது வித்தவுட் கூப்பன் கோட் நோ. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லெட்ஸ் ரோல் பேக் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 4 யூஸ் ஆஃப் த ரைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம ஹேருக்கு தகுந்த ப்ராடக்ட்ஸ் தான் எப்பவுமே பயன்படுத்தணும். இதை நான் செகண்ட் டைம் கூட சொல்றேன். பிகாஸ் இது ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா நம்ம தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்குறோம்னா எப்படி வரும்? வராத விஷயத்தை வாவானா எப்படி வரும்? நம்ம கரெக்டான ஒரு இன்கிரீடியன்ட் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற ப்ராப்ளம் டே கரெக்டான ப்ராப்ளம்க்கு ஏற்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதானே நமக்கு இப்போ எப்படி கரெக்டாக சொன்னா. ஸோ இப்படி தான் ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம ஹேருக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம எப்பவுமே பயன்படுத்தணும். நம்ம தப்பான ப்ராடக்ட் பயன்படுத்திட்டு இல்லை எனக்கு சொல்யூஷனே கிடைக்கல, எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரல நம்ம எப்பவுமே சொல்லக்கூடாது. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் டக்குன்னு வரும்.
பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு 90 days ஆச்சும் ஃபாலோ பண்ண தான் ரிசல்ட் வரும். நம்பர் 5, ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். தண்ணி 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 ரொம்ப முக்கியம். சரி, நம்ம பாடி மெட்டபாலிசம் நல்லா அப்படி சூப்பராக இருக்கிறதுக்கும், நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும், நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு மாய்ஸ்சரைசிங் அந்த ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுக்கும் நமக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வெளியில் போய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்மளோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணி குடிங்க. நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹேர் நல்லா ஹைட்ரேஷன் நடக்கும். ட்ரைனஸ் அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணி 8 போட்டு 4 மடிச்சு வாயில் போட்டு போயிடும். மூச்சு வாங்குது, வயசாகுதுல்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்க பாருங்கள். உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிச்சிங்கன்னா உங்கள் பாடி நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பாடி மெட்டபாலிசமே சூப்பர் டூப்பராக ஆசமாக நடக்கும். லைக் ராண்டியோட்ஸ் மாதிரி இருக்குது வைப்பர் இல்லை. வெயிட் அ மினிட், வைப்பருக்கு முதல்ல முடியே இருக்காதுல்ல, லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அண்டர்டேக்கர் அவருக்கும் சொட்டை விழுவுது. வேறு யாருக்கு இப்போ நல்ல முடியாக இருக்குது? ரோமன் ரெயின்ஸ்